வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் லெட்டர் போஸ்ட் கேட்டகரி பார்த்துட்ருக்கோங்க. அதில் கடைசி ஐட்டமான ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாத்துக்குமே இன்றைக்கி டெஸ்பேச் போட்டாச்சுங்க. நாளைக்கு வந்து ஆர்டர் போட்டவங்க எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து உங்கள் கைக்கு மெட்டீரியல்ஸ் வந்துடும். கைக்கு மெட்டீரியல் வந்த உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த மெட்டீரியல் தொடர்பாகவோ அல்லது எக்ஸாம் தொடர்பாகவோ எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. மெட்டீரியல் நாளைக்கு உங்கள் கைக்கு வந்த உடனே உங்களுக்கு நாங்களே ஒரு ஸ்டடி பிளானர் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. அது வந்து நாளைக்கு உங்கள் கைக்கு மெட்டீரியல் வந்துருச்சுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண உடனே எங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளானர் கொடுத்துருவோம். அதில் என்ன பிளான் பண்ணி நாங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இந்த எம்டிஎஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸ்டடி பிளானர் உங்களுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே வந்துடுங்க. அடுத்து நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. டெஸ்ட் பேட்சுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஒரு 2-3 நாள் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்றோம். டெஸ்ட் பேட்சும் வந்துடும். ஓகேங்களா? ரெடியாக இருங்க. ஆனால் படிச்சுக்கிட்டே இருங்க, படிக்கிறத விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம எம்டிஎஸ்க்கு படிக்கிறோம், எம்டிஎஸ் போஸ்ட்மேன் பிஏக்கு படிக்கிறோம். கண்டிப்பாக கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பற்றி பார்க்குறோங்க. ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னால் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் நியூஸ் பேப்பர் டெலிவரிக்கு வருது இல்லைங்களா? அந்த நியூஸ் பேப்பரை தான் வந்து நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி போஸ்ட் போட்டாங்க. நார்மலாக போடுறாங்கன்னா அவங்க எந்த கேட்டகரியில் வேணாலும் போட்டுக்கலாம், பீரியாடிக்கலில் போடுறாங்கனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னால் நம்மக்கிட்ட அந்த நியூஸ் பேப்பர் வந்து நாங்கள் நியூஸ் பேப்பர் தான் நாங்கள் நடத்துகிறது நியூஸ் பேப்பர்னு அவங்க ஒரு லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கணும். அதை நம்மக்கிட்ட கொடுத்து நம்மகிட்ட போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மகிட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கம்மி டேரிஃபில் போடுவோம். ஓகேங்களா? இப்போ 50 கிராம் இருக்கிற ஒரு லெட்டர் அனுப்புனாவோ அல்லது பீரியாடிக்கல் போஸ்ட் அனுப்புனாவோ எவ்வளோ டேரிஃப் வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த நியூஸ் பேப்பர் நடத்துகிறவங்க வந்து நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ன்ற கேட்டகரிக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களோட நியூஸ் பேப்பர் அனுப்புனாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கம்மியாக டேரிஃப் இருக்குது. 25 பைசா, 50 பைசா, 20 பைசா, அது மாதிரி பைசா கணக்கில் அவங்க டேரிஃப் கட்டினாங்கன்னா போதும் வெயிட்டுக்கு. ஓகேங்களா? அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து போஸ்டேஜ் பார்க்கணும். போஸ்டேஜ் பார்க்கணுன்னா இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சிங்கிள் காப்பின்னு ஒன்று, மோர் தென் 1 காப்பி. ஓகேங்களா? சிங்கிள் காப்பின்னா ஃபஸ்ட் என்னென்னா ஒரே ஒரு ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் அனுப்புகிறாங்க இல்லைங்களா? அதுதான் சிங்கிள் காப்பி. மோர் தென் 1 காப்பினா அந்த பண்டில்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜென்ட்ஸ்லாம் யாராவது பல்காக வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது தான் மோர் தென் 1 காப்பி அல்லது பண்டில்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் காப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அவங்களுக்கே நம்ம வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணிடுவோம். இந்த மோர் தென் 1 காப்பி இந்த பண்டில் கேட்டகரியில் போடுறவங்களுக்கு வந்து அவங்க ஏஜென்ட்டே போயிட்டு ஆர்எம்எஸ்லேயோ அல்லது எந்த ஆஃபீஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அங்கேயே போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்னும் பின்னாடி அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்க்கலாம். பாருங்கள், ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரோட மேக்ஸிமம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோகிராம்ஸ். இதுதான் நம்ம ரூலில் இருக்குது. மினிமம் வெயிட்டுன்றது ஒரு கான்செப்ட் இல்லை, ஆனால் நம்மளாவே புரிஞ்சுக்கணும். இதில் வந்து மினிமம் சார்ஜபிள் வெயிட் என்னென்னு இருக்குன்னா 50 கிராம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து போஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் வரைக்கும் சிங்கிள் காப்பியில் 25 பைசா, மோர் தென் 1 காப்பி 50 பைசா. 51 to 100 கிராம்னா 50 பைசா, மோர் தென் 1 காப்பிக்கு 50 பைசா. எவ்ரி அடிஷ்னல் 100 கிராம், அடுத்து ஒவ்வொரு 100 கிராமுக்கும் சிங்கிள் காப்பியாக இருந்தால் 20 பைசா, மோர் தென் 1 காப்பியாக இருந்தால் 20 பைசா. ஓகேங்களா? 25, 50, 20, 50, 50, 20. ஓகேங்களா? இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. டேரிஃப் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரோட மேக்ஸிமம் வெயிட்டு 5 கிலோகிராம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. மினிமம் வெயிட் கொடுக்கல, நம்ம இந்த டேரிஃப் வச்சு நம்மளாவே அஸ்யூம் பண்ணிக்கணும். மினிமம் சார்ஜபிள் வெயிட்டு 50 கிராம். ஓகேங்களா? மினிமம் வெயிட் 50 கிராம், மேக்ஸிமம் வெயிட் 5 கிலோகிராம் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஆஸ் பர் த ப்ரெசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிகல்ஸ் ஆக்ட் 2023, இந்த ஆக்டின் படி, அதாவது இந்த சட்டம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ப்ரெசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிகல்ஸ் ஆக்ட்ன்ற சட்டத்தின்படி நியூஸ் பேப்பர் மீன்ஸ், ஒரு நியூஸ் பேப்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ பீரியாடிக்கல் ஆஃப் லூஸ் ஃபோல்டட் ஷீட்ஸ் யூஸ்வலி printed on newsprint and brought out daily or at least once in a week containing information on current events, public news or comments on public news. ஓகேங்களா? இந்த சட்டத்தின்படி ஒரு நியூஸ் பேப்பர்னால் என்னன்னு சொல்லி அவங்க வரையறை பண்ணி வச்சுருக்காங்க. நியூஸ் பேப்பர்னால் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எ பீரியாடிக்கல் ஆஃப் லூஸ் ஃபோல்டட் ஷீட்ஸ். ஓகேங்களா? ஏதோ ஒரு பீரியாடிக்கல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக்கல்னாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த பீரியாடிக்கல் போஸ்ட் பார்க்கும்போதே ஒரு சர்டைன் பீரியடுக்கு ரெகுலராக வர மாதிரி, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி சொல்கிறதுனா, இப்போ வீக்லியாக இருந்தால் வாரம் ஒரு தடவை ரெகுலராக அந்த டேட்டில் வரணும். இல்லை அல்லது டெய்லிஸாக இருந்துச்சுன்னா தினம் வர வேண்டியது, தினம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ தினத்தந்தி, தினகரன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரிலீஸ் ஆகுது. வீக்லி இப்போ வர நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சர்டைன் பீரியட்ஸ்க்கு வந்து வர்றது தான் பீரியாடிக்கல்னு சொல்லுவோம். ஏ பீரியாடிக்கல் ஆஃப்
லூஸ் ஃபோல்டர் ஷீட்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ நியூஸ் பேப்பருக்கும் நமக்கு மேகசைனுக்கும் வித்தியாசம் தெரியும். மேகசைன் புக்கு மாதிரி இருக்கும், அதே அந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர் ஷீட்டு பேப்பராக தானே இருக்கும். அதான் சொல்லுவாங்க. யூஸ்வலி பிரிண்டட் ஆன் நியூஸ் பிரிண்ட் அண்ட் brought out டெய்லி ஆர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக். நியூஸ் பேப்பருக்கு இது வந்து மெயின் பாருங்கள் இந்த கேட்டகரி. ஒருவேளை ஒன்று தினமுமோ அல்லது வாரம் ஒரு தடவையோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் அப்படி ரிலீஸ் ஆனிச்சுன்னா தான் வந்து நியூஸ் பேப்பர்னு டிஃபைன் பண்ணுறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டு கிடையாது. இந்த ஆக்டின் படி, இந்த சட்டத்தின்படி நியூஸ் பேப்பர்னால் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, அல்லது ஒன்று டெய்லியோ அல்லது அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக்கோ வரதான் நியூஸ் பேப்பர்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கண்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் ஆன் கரண்ட் ஈவெண்ட்ஸ். அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஈவெண்ட்டு, பப்ளிக் நியூஸு, கமெண்ட்ஸ் ஆன் பப்ளிக் நியூஸ், இது சம்மந்தமாக எதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் நியூஸ் பேப்பர்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரல் கண்டிஷனுங்க. நியூஸ் பேப்பர்னு என்ன சொல்கிறது. அடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். நேம் ஆஃப் த பிரிண்டர், place of printing, name of editor, date of publication, publisher and place of publication should be printed in the newspaper. நியூஸ்பேப்பரில் என்னென்ன பிரிண்ட் ஆகிருக்கணும்னா, யார் பிரிண்ட் பண்ணுறாங்க, நேம் ஆஃப் த பிரிண்டர், எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க, எடிட்டர் யார், எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க, பப்ளிஷர் யார், பிளேஸ் ஆஃப் பப்ளிகேஷன் எங்கே பப்ளிஷ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The full postage shall be prepaid unless the newspaper is registered under WPP. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரோட ஃபுல் போஸ்டேஜ் வந்து அமௌண்ட் கட்டியிருக்கணும், அமௌண்ட் கட்டாமல் போடக்கூடாது, அமௌண்ட் கட்டியிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்லஸ் த நியூஸ் பேப்பர் இஸ் ரெஜிஸ்டர் அண்டர் WPP. WPPனா என்னென்னு கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, WPPக்கு என்ன அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். ஓகேங்களா, அதாவது அமௌண்ட்டு கட்டாமல் அனுப்பிக்கலாம், பின்னாடி வந்து அவங்க பில் கொடுத்து நம்ம அவங்களுக்கு பில் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் தனியாக ஒரு ரூல் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா, பின்னாடி பார்க்கலாம். அது ஜஸ்ட் தெரிஞ்சிங்க. வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் கீழே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஃபுல் போஸ்டேஜையும் ப்ரீபெய்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, அடுத்து the word registered followed by the postal registration number in such a manner that it is legible and visible without difficulty shall be printed in either on first or last page. அதாவது நியூஸ் பேப்பரோட முதல் அல்லது கடைசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்டுன்னு போட்டு அதுக்கு ஃபாலோ பண்ணி போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்மகிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஒரு நியூஸ் பேப்பர்னால் அவங்க ஃபஸ்ட்டு அந்த ஆக்ட் படி அவங்க நியூஸ் பேப்பராக இருக்கணும். அவங்க வந்து நம்மகிட்ட ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் கேட்டகரிக்கு கீழே அவங்க வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பரை வந்து நியூஸ் பேப்பரோட ஃபஸ்ட்டு பேஜ்லேயோ அல்லது கடைசி பேஜ்லேயோ ரெஜிஸ்டர்னு போட்டு ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கு பின்னாடி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, தட் இட் இஸ் லெஜிபிள் அண்ட் விசிபிள் வித்தவுட் டிஃபிகல்ட்டி. எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அதை நம்ம வந்து பார்க்குற மாதிரி அவங்க அதை பிரிண்ட் பண்ணியிருக்கணும். த நேம் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் ஷால் பி பிரிண்டட் மேண்டட்டரிலி அட் கன்வீனியன்ட் பிளேஸ் இன் த பேக் பேஜ் டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் நியூஸ் பேப்பர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆஃபீஸில் வந்து அவங்க போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், எந்த போஸ்ட் ஆஃபீஸில் RMS ஆஃபீஸ் ஏதோ ஒன்று, அந்த எந்த ஆஃபீஸில் போஸ்டிங் போடுறாங்கன்றதையும் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாளாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு டெலிவரிக்கு வருது இல்லைங்களா நியூஸ் பேப்பர், இதுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் எங்கே போஸ்டிங் போடுறாங்க அதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். The newspaper shall be posted at a place specified in application for postal registration on such days of week not exceeding 7 days. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போடணும்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். நம்மக்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நீங்கள் இந்த ஆஃபீஸில் போய் போஸ்டிங் போடுங்க, டெய்லியோ அல்லது அவங்க எப்போ போடுறாங்களோ 2 நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது வாரம் ஒரு தடவையோ நீங்கள் அந்தந்த டேலாம் அந்த ஆஃபீஸில் போய் போஸ்டிங் போடுங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறோம், போட்டுருணும். ஓகேங்களா, in case the date of posting is a holiday, the newspaper shall be posted on the next working day. அதாங்க போஸ்டிங் போட வேண்டிய நாள் வந்து ஹாலிடேவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நாள் வந்து போஸ்டிங் போட்டுக்கலாம், அடுத்த நாள் வந்து போஸ்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்கேஸ் எனி சேஞ்சஸ் டிசைட் இன் டேட்ஸ் ஆர் டேஸ் ஆஃப் போஸ்டிங், ஒருவேளை நம்ம அவங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி நம்மகிட்ட அவங்க அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கிற டேட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டேட்டில் போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. எதனால தான் அவங்களோட சொந்த காரணங்களுக்காக அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா a prior intimation of 2 days shall be given to the postmaster concerned. அதாவது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே போஸ்ட் மாஸ்டருக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. the requirement of 2 days prior intimation may be waived off. அந்த 2 நாள் நம்ம முன்னாடியே தகவல் சொல்லணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து ஹெட் ஆஃப் த டிவிஷனோ அல்லது இண்டிபெண்டன்ட் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர். இண்டிபெண்டன்ட் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர்னால் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் PM அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. ஓகேங்களா, நார்மல் போஸ்ட் மாஸ்டர் இருக்க மாட்டாங்க.
கெசரட் போஸ்ட் மாஸ்டராக இருப்பாங்க, சீனியர் போஸ்ட் மாஸ்டர் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க பப்ளிஷர் சொல்கிற காரணம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அவங்க வேணும்னா அந்த 2 நாளைக்கு முன்னாடி எங்களால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல, நாங்கள் வந்து இன்றைக்கி போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஹெட் ஆஃப் த டிவிஷன் வந்து அப்ரூவ் பண்ணாங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா மட்டும் அவங்க வந்து போஸ்டிங் போட்டுக்கலாம். அந்த 2 நாளைக்கு இல்லாமல் அந்த 2 நாள் கண்டிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. The number of days or dates on which an issue can be posted shall be altered with the prior approval of head of the division or independent gazetted postmaster. அதாங்க ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கி இந்த டேட்டில் அல்லது இந்த தேதியில் நாங்கள் நாட்களில் வந்து நாங்கள் போஸ்டிங் போடுறோம்னு டிசைட் பண்ணி வச்சுருப்போம். அதில் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணணும்னு பின்னாடி விருப்பப்பட்டாங்கன்னா ஹெட் ஆஃப் த டிவிஷனோ அல்லது இண்டிபெண்டன்ட் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரொவைடட் ஃபர்தர் தட் a newspaper shall in no case be published and posted less than half of its issues in a calendar year. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் இயர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டு டிசம்பர் தான் வந்து ஒரு கேலண்டர் இயர். அந்த கேலண்டர் இயருக்குள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாதியாவது இஷ்யூ பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஆஃப் இட்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னா இப்போ வந்து அவங்க டெய்லிஸாக இருந்துச்சுன்னா 365 நாளைக்கு அவங்க எத்தனை பேப்பர் போட்டிருக்கணும்? 365 நாளை வந்து அவங்க பேப்பர் போட்டிருக்கணும். அவங்க வந்து நம்மகிட்ட நாங்கள் வந்து டெய்லி போடுற நியூஸ் பேப்பர்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பண்ணினதுக்கப்புறம் அந்த 365 பாதி கூட அவங்க போஸ்டிங் போடல. அந்த வருஷத்தில் வந்து 100 போஸ்டிங் தான் போட்டிருக்காங்க. 100 தடவை தான் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரை வந்து நம்மகிட்ட போஸ்டிங் போட்டிருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து அந்த இதுலேருந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. குறைஞ்சது அவங்க அந்த வருஷத்தில் பாதியாவது இஷ்யூ பண்ணியிருக்கணும். அல்லது வீக்லின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு எத்தனை வாரமோ அத்தனை, இப்போ 52 வாரமாக அத்தனை வாரத்தில் பாதியாவது 26 வாரமாவது அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கணும். அதுக்கு கம்மியாக அவங்க இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? A publisher is allowed to post a newspapers at a place outside the jurisdiction of registering authority. Permission for such posting will be granted by the head of the circle or head of the region. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டிவிஷனுக்குள்ளே அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு டிவிஷனுக்குள்ளே வந்து அவங்க அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பக்கத்து டிவிஷனில் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து பக்கத்து டிவிஷன்லேயும் இருக்கிறாங்க. அங்கே அந்த டிவிஷன்லேயும் வந்து அவங்க போய் போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அல்லது பக்கத்து டிவிஷன் கூட வேணாம், பக்கத்து சர்க்கிளில் அல்லது பக்கத்து ரீஜியனில் ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்க போஸ்டிங் போடணும்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு புதுசாக ப்ரெஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே போய் போஸ்டிங் போடணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து சிபிஎம்ஜி ரீஜன் டு ரீஜனாக இருந்தால் சிபிஎம்ஜி கண்ட்ரோலில் போய் அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஒருவேளை ஒரே பிஎம்ஜி கண்ட்ரோலுக்கு கீழே வர 2 டிவிஷனுக்கு கீழே இந்த டிவிஷன்லையும் இங்கே ஆல்ரெடி போஸ்டிங் போட்டுட்டு இருந்தவங்க இன்னொரு டிவிஷனுக்கு போய் போஸ்டிங் போடணும்னு நினச்சாங்கன்னா பிஎம்ஜிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஓகேங்களா? அதுவே வேற ஒரு பிஎம்ஜி கண்ட்ரோலில் வர இடத்துல போய் போடணும்னு நினச்சாங்கன்னா இந்த 2 பிஎம்ஜிக்கு யார் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎம்ஜி, அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த 2 இடத்துக்கும் மாற்றி போஸ்டிங் போட முடியும். ஓகேங்களா? The publisher may post copies more than number of copies authorized to be posted only if 2 days prior intimation in writing is given to the postmaster concerned. இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 2 days prior intimation தான் வருது. பார்த்துக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் போடுறோம் அல்லது நாங்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை போடுவோம், நாங்கள் வருஷத்தில் இத்தனை நாள் போஸ்டிங் போடுவோம், வருஷத்தில் வந்து ஒரு 60 தடவை நாங்கள் போஸ்டிங் போடுவோம்னு அவங்க சொல்லி இது பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு அவங்களோட இஷ்யூ அதிகமாக்குறாங்க. ஒரு 5 இஷ்யூ அதிகமாக்கி நாங்கள் வருஷத்தில் இதுக்கு மேலே 65 போடுறோம் அல்லது 60 தாண்டி அடிஷ்னலாக ஸ்பெஷல் எடிஷனாக ஒன்று விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுற ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, அது திடீர்னு ஒரு 3 நாள் ரிலீஸ் பண்ணுறாங்க, திங்கட்கிழமை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்தது வந்து வியாழக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த நடுவில் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே திடீர்னு அவங்க ஒரு பப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் பண்ண வேண்டிய நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்மகிட்ட இன்டிமேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. No objection will be raised if the number of copies posted is less than the number of copies authorized to be posted. அதான் சொன்னாங்க. இப்போ வந்து 30 போஸ்டிங் போடணும்னு அவங்க நம்மகிட்ட சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க 30க்கு மேலே அதிகமாக 2-3 போடணும்னு நினச்சாதான், அதாவது எப்போ போஸ்டிங் போகிறாங்களோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்மகிட்ட தகவல் சொல்லியிருக்கணும். ஒருவேளை 30ன்னு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 25 தான் போடுறாங்க அல்லது 24 தான் போடுறாங்கன்றத பற்றி நமக்கு கவலை கிடையாது. நோ அப்ஜெக்ஷன். ஓகேங்களா? Every copy or bundle of copies of the newspaper shall be posted without a wrapper or with a wrapper open at both ends. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பர்னால் அந்த கவர் தான். ஓகேங்களா? கவர் போட்டோ அல்லது கவர் போடாமையும் அவங்க அனுப்பிக்கலாம். ஓப்பன் அட் போத் எண்ட்ஸ். ஆனால் 2 பக்கமும் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் நம்ம பார்த்துருப்போம், இங்கே சென்டராக தான் மேக்ஸிமம் அட்ரஸ் இருக்கும், இந்த 2 பக்கமும் ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஓப்பன் அட் போத் எண்ட்ஸ்
விச் கேன் பி ஈஸிலி ரிமூவ் ஃபார் எக்ஸாமினேஷன் பை போஸ்ட் ஆஃபீஸ். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பேப்பரை கிழிக்காமல் கம்மை பிரிக்காமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணி உள்ளே வந்து அது நியூஸ் பேப்பர் தானா, நம்ம சொன்னதெல்லாம் அவங்க கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களான்னு எக்ஸாமைன் பண்ணுற மாதிரி அவங்க போடணும்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடட் தட் த போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் மஸ்ட் பி கிளியர்லி விசிபிள் வித்தவுட் ரிமூவிங் த ரேப்பர் அண்ட் என்வலப். அதான் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரேப்பர் போட்டிங்கன்னா நம்ம போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து அவங்க ரெஜிஸ்டர்னு போட்டு அதுக்கு பின்னாடி நம்பர் போடணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி கிளியர்லி விசிபிள் வித்தவுட் ரிமூவிங் த ரேப்பர். அந்த ரேப்பரை பிரிக்காமையே அது வந்து நமக்கு விசிபிளாக இருக்க மாதிரி அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி அதை மடித்து போடணும், போஸ்டிங் போடணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேர் ஷால் பி நோ பேப்பர் ஆர் திங் என்க்ளோஸ்ட் இன் ஆர் வித் எனி சச் நியூஸ் பேப்பர் அதர் தென் அன் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் டு த நியூஸ் பேப்பர். அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட நியூஸ் பேப்பரை தாண்டி வேறு எந்த பேப்பரும் அவங்க வந்து அதுக்குள்ளே அட்டாச் பண்ணக்கூடாது. விளம்பரமாக அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே அவங்க அட்டாச் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் டு த நியூஸ் பேப்பர். எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் கூடயே வேறு ஒரு இன்னும் இப்போ மாவட்ட தினத்தந்தி பேப்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பர் கூட அந்த மெயின் எடிஷன் பேப்பர் இல்லாமல் அது கூட மாவட்ட செய்திகள்னு சொல்லி ஒரு 2 பக்கம் இருக்க மாதிரி அல்லது 3-4 பக்கம் இருக்க மாதிரி அடிஷ்னலாக ஒரு பேப்பர் வரும். அதெல்லாம் தான் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது கூட வந்து சிறுவர் மலர்னு ஒரு புக்கு வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினத்தந்தியோட தான், அதெல்லாம் தான் ஆனால் சப்ளிமெண்ட், அதோட சப்ளிமெண்ட். ஓகேங்களா, அந்த சப்ளிமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு பேப்பரும் வேறு எதுவுமே அது கூட என்க்ளோஸ் பண்ணக்கூடாது. The sender will collect the returned copy from the office of posting in case of delivery post office. Failing delivery post office இந்த இடத்துல ஆஃபீஸ் இல்லை பார்த்துங்க. ஃபெயிலிங் விச் மே லீட் டு டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் த ஃபெசிலிட்டி ஆஃப் போஸ்டிங். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை டெலிவரி ஆகாத ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அனுப்பிடுவோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு காரணத்தினால டெலிவரி ஆகலைன்னா அவங்க வந்து பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறாங்களோ அல்லது அவங்க எந்த இடத்துல ஜூரிஸ்டிக்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வராங்களோ அங்கே போய் அவங்களே கலெக்ட் பண்ணிக்கணும், அவங்களே போய் அந்த ரிட்டர்ன் காப்பியை கலெக்ட் பண்ணிக்கணும்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம உங்களுக்கு டேரிஃப்லாம் இவ்வளோ எக்ஸம்ஷன் கொடுக்குறோம், அதனால் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆர்டிகல் வந்துச்சுன்னா அந்த ரிட்டர்ன் பேப்பர்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க அப்படி கலெக்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அவங்க பண்ணுற தப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி ஆஃப் போஸ்டிங்கே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற அளவுக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The multiple postal registration of newspaper in different location of publication are permitted. அதாங்க மல்டிபிள் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஒரு டிவிஷனில் பக்கத்து வேறு ஒரு டிவிஷனில் அல்லது ஒரு ரீஜியனில் அல்லது அங்கேயும் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ரீஜன்லையும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2 இடத்துலையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னா மல்டிபிள் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பர்மிட்டட் தான். ஓகேங்களா, நீங்கள் அந்த டிவிஷனில் பண்ணிட்டீங்க இங்கே பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, எங்கே வேணாலும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த நியூஸ் பேப்பர் மஸ்ட் ஹேவ் சம் ப்ரைஸ். நியூஸ் பேப்பருக்கு ஏதோ ஒரு விலை இருக்கணும், விலை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் பிரிண்டிங் ஆன் நியூஸ் பேப்பர் இஸ் மேண்டேட்ரி. ஓகேங்களா, அந்த விலை நியூஸ் பேப்பருக்குன்னு ஒரு விலை இருக்கணும், அந்த ரேட்டு கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் ஆகிருக்கணும். The newspaper published by ministry departments under the government of India is exempted from printing of price. ஓகேங்களா, நியூஸ் பேப்பர் ஒருவேளை மினிஸ்ட்ரிலேயோ அல்லது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ ரிலீஸ் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த விலையை ப்ரைஸை பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. If a newspaper fails to comply with any of the conditions, it shall be transmitted at the rates of periodical post. நம்ம இது வரைக்கும் மேலே சொன்ன கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அது வந்து நம்ம பீரியாடிக்கல் போஸ்ட்டாக டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரை கன்சிடர் பண்ண மாட்டோம். Packets of registered newspapers shall not be delivered at any addressee's residence but shall be given to a recognized agent at the post office. இதாங்க நம்ம இனிஷியலாகவே சொன்னோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் அல்லது பேக்கெட்ஸோ அல்லது பண்டிலோ அல்லது மோர் தென் 1 காப்பி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஏஜென்ட்டுன்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த நியூஸ் பேப்பர் சேல்ஸ் பண்ணுறதுக்கு பல்காக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வாங்குவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ட்ரெயினில் வருதா அல்லது எந்த இடத்துல வருதோ அங்கேயே போய் ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஆர்எம்எஸில் வருதுன்னா ஆர்எம்எஸ்லேயே போயிட்டு ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பல்காக 500 1000 தான் வாங்குவாங்க இல்லைங்களா நியூஸ் பேப்பர்லாம். அந்த நியூஸ் பேப்பர் பல்காக வாங்குறது வந்து நம்ம அவங்களோட ரெசிடென்சியில் போய் அவங்களோட வீட்டில் போய் டெலிவரி பண்ண மாட்டோம். அந்த ஏஜென்ட்டு நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, ப்ராசஸ் ஆஃப் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மகிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் அப்ளிகேஷன் ஷல் பி மேட் பை த ஓனர் ஆர் பப்ளிஷர். இவங்க வந்து வித் த ஆத்தரைசேஷன் ஆஃப் ஓனர். ஓகேங்களா, அந்த நியூஸ் பேப்பரோட ஓனரோட ஆத்தரைசேஷனோட அனுமதியோட
ஓனரோ அல்லது பப்ளிகேஷனோ அப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த ஃபார்ம் ப்ரிஸ்கிரைப்டு அலாங் வித் ஃபார்ம் ப்ரிஸ்கிரைப்னா நம்மகிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் வச்சு கொடுக்கணும். அது கூட அலாங் வித் 2 copies ஆஃப் த லேட்டஸ்ட் இஷ்யூ ஆஃப் த நியூஸ் பேப்பர். இது கொஞ்சம் பார்த்துங்க. 2 copies ஆஃப் த லேட்டஸ்ட் இஷ்யூ. இது அப்ளிகேஷன் கூட என்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இஷ்யூ பண்ண நியூஸ் பேப்பரோட 2 காப்பி கொடுக்கணும். அண்ட் காப்பி ஆஃப் வேலிட் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூட் பை த ப்ரெஸ் ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல். அதாங்க நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரெசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆக்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஆக்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ப்ரெஸ் ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல்ன்ற ஒரு நீங்கள் நடத்துறது ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஜெராக்ஸ் காப்பியும் வைக்கணும்னு சொல்கிறாங்க. என்னென்ன வைக்க சொல்கிறாங்க, ஃபார்ம் ப்ரிஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் 2 copies ஆஃப் த லேட்டஸ்ட் நியூஸ் பேப்பரு, அது இல்லாமல் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இது 3 அட்டாச் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. லைசன்சிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லைசன்சிங் அத்தாரிட்டி ஹெட் ஆஃப் த டிவிஷன் அல்லது இண்டிபெண்டன்ட் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர். ஹெட் ஆஃப் த டிவிஷன் யாராக இருப்பாங்க, எஸ்பி எஸ்எஸ்பி இவங்கள யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர்னால் அதாங்க சீனியர் பிஎம், சீனியர் போஸ்ட் மாஸ்டர், சீஃப் போஸ்ட் மாஸ்டர், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி எஸ்எஸ்பி ரேங்க்லாம் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கே ஃபுல்லாக பவர், எல்லா பவரும் டிவிஷனல் ஹெட்டோட பவர் எல்லாமே அவங்களே இது பண்ணிக்கிற மாதிரி தான், என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன் ஷெல் பி கிராண்டட் டு எ நியூஸ் பேப்பர் வித்தின் 30 days ஃப்ரம் த ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்ததுலேருந்து 30 நாளைக்குள்ள வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து ரெனியூவல் ஆஃப் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர். அதுக்கு ரெனியூவல் பண்ணுறது கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, தி ஃபஸ்ட் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷால் ரிமைன் இன் ஃபோர்ஸ் till 31st December ஆஃப் த 3rd calendar year following that in which it was affected. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தை விட்டுட்டு 31st December ஆஃப் த 3rd calendar year following that in which was affected. அதாவது பார்த்திங்கன்னா எந்த வருஷத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ, 2020 இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு வந்து இன்னைய தேதியில் எடுக்கணும்னு வச்சுங்களேன், 5/8/25 வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, இவங்க எந்த வருஷத்தில் இது பண்ணுறாங்க, 2025 கேலண்டர் இயரில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா, ஜனவரி டு டிசம்பர்ன்றது ஒரு கேலண்டர் இயர்னு சொல்லிட்டோம். இந்த 2025 வருஷத்தில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதாக அர்த்தம். இந்த 2025 வருஷத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அதான் என்ன சொல்கிறாங்க, இதிலிருந்து இதை ஃபாலோ பண்ணி வர 3வது வருஷத்தோட கடைசி 31st டிசம்பர்னு சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணி வர 3வது வருஷம் என்னது, 2026, 27, 28. இந்த 2028ஓட டிசம்பர் 31 வரைக்கும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கு 3 வருஷம் வேலிடிட்டி. ஆனால் அந்த 3 வருஷத்தை இப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எந்த வருஷத்தில் எந்த கேலண்டர் இயரில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அந்த கேலண்டர் இயரை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த கேலண்டர் இயரை 1, அடுத்து 2, அடுத்து 3ன்னு போட்டு அந்த 3வது வருஷத்தோட கடைசி 31st டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனோட வேலிடிட்டி முடியும். எவ்ரி சப்சீக்வெண்ட் ரினியூவல் ஆஃப் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷால் ரிமைன் இன் ஃபோர்ஸ் ஃபார் 3 calendar years. அதான் நம்ம சொல்லிட்டோம். அது தாண்டி ஃபஸ்ட்டு போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனும் 3 வருஷம் இருக்குது. அது இல்லாமல் சப்சீக்வெண்ட் ரினியூவல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 3 வருஷம் இருக்குது. சப்சீக்வெண்ட் ரினியூவல் எப்படியும் பார்த்திங்கன்னா, இப்போ 2028 டிசம்பர் 31 முடிஞ்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ ரினியூவல் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2029 ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ஜனவரி 1 2030, 2031 இந்த 3 வருஷம் ஆகிடுச்சிங்களா, 1, 2, 3 வருஷம் ஆன மாதிரி 2031 டிசம்பர் 31 க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுங்கள். பின்னாடி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறோம், அது உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். Application for renewal of postal registration shall be made at least 3 months before the date of expiry of the existing postal registration. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ முடிய போகுதுன்னு வச்சுங்களேன், 2028 டிசம்பர் மாதம் முடியுதுன்னா அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னாடியாவது வந்து பார்த்திங்கன்னா, டிசம்பரில் முடியுதுன்னா எப்போ, டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர் 2028க்குள்ளே வந்து ரினியூவல் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த செப்டம்பர் 28க்குள்ளே உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா லேட் ஃபீ ஆஃப் 50 rupees சார்ஜ் பண்ணுவோம், 50 ரூபா சார்ஜ் பண்ணிக்கும். எப்போ, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அது வந்து நம்ம 50 ரூபா சார்ஜ் பண்ணிக்கும். ஷால் பி சார்ஜ் இஃப் ரினியூவல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆஃப்டர் திஸ் பீரியட். ஒருவேளை அந்த டிசம்பருக்குள்ளேயும் கொடுக்க முடியல அப்படின்னா, ஜனவரி 29 தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு லேட் ஃபீ 100 rupees. A late fee of 100 rupees shall be charged if the application for renewal is received after the date of expiry of previous registration. ப்ரீவியஸ் ரெஜிஸ்ட்ரேஷனோட எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா, டிசம்பர் 2028 ஆகுதுன்னு பார்த்துருந்தோங்களா, அப்போ வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம்
ஜனவரி 29 வந்து ஜனவரி 2029 நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு உங்களோட போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாமல் ஒரு $100 தனியாக லேட் ஃபீஸ் வாங்கிக்குவோன்னு சொல்கிறாங்க. போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஷல் பி ரினியூடு வித்தின் 15 days ஃப்ரம் த ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்ததுலேருந்து 15 நாளைக்குள்ள ப்ராசஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் அதாங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா இந்த டேபிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒருவேளை டேட் ஆஃப் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 3/8/2025 இருந்துச்சுன்னா இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வரைக்கும் ஆக்டிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர், அந்த கேலண்டர் இயரை இவங்க ரெஜிஸ்டர் பண்ண கேலண்டர் இயரை ஃபாலோ பண்ணி வர 3வது கேலண்டர் இயரோட கடைசி நாள் வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆக்டிவில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். 3/8/2025னா இது வந்து 2025 கேலண்டர் இயர் ஃபுல்லாக வில் நாட் பி கவுண்டட். ஓகேங்களா. அடுத்து 26வது ஃபஸ்ட் இயர், 27வது வருஷம் செகண்ட் இயர், 28வது வருஷம் தேர்ட் இயர், 31/12/2028 வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவில் இருக்கும். அதுக்கப்புறம் ரினியூவல் அப்ளிகேஷன் வித்தவுட் லேட் ஃபீ, எந்த ஒரு லேட் ஃபீயும் கட்டாமல் அவங்க ரினியூவல் பண்ணிக்கணும்னு நினச்சாங்கன்னா அட்லீஸ்ட் 3 months பிஃபோர் எக்ஸ்பைரி. ஓகேங்களா. எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி 31/12/2028 முடியுது. 1/1 அவங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 9வது மாதம் செப்டம்பர் 2028 அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரினியூவல் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வித் லேட் ஃபீ $50 லேட் ஃபீ கட்டி அவங்க வந்து ரினியூவல் பண்ணிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதில் அந்த 30/9/2028 அவங்க ரினியூவல் பண்ணலைன்னா $50 லேட் ஃபீ அவங்களுக்கு. ஓகேங்களா. அது எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் 31/12/2028 பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அது வரைக்கும் $50 ஃபீஸு. ஒருவேளை இந்த பீரியட்லேயும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ஜனவரிக்கு மேலே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு $100 ரினியூவல் ஃபீஸ். ஓகேங்களா. அடுத்து இன்னும் ஒரு 2-3 கேட்டகரி தாங்க இருக்குது. இந்த வித்தவுட் ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அதெல்லாம் தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேங்களா. அதாங்க அந்த எம்டிஎஸ் மெட்டீரியல் வேறு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் 8637400258. ஓகேங்களா. யாருக்காவது மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்க எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாதுங்க. ஒருவேளை மெட்டீரியல் வேணும் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் மெட்டீரியல் அனுப்பிடுறோம். மெட்டீரியல் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தவங்களுக்கு இன்றைக்கி டெஸ்பாச் எல்லா மெட்டீரியலும் டெஸ்பாச் போட்டுட்டோம். நாளைக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிப்பாக ரிசீவ் ஆயிரும். ஆல்ரெடி வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க உங்களுக்கு மெட்டீரியல் ரிசீவ் ஆனோடனே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் ஒரு பிளானர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டடி பிளானர். 31 ஆகஸ்ட் எக்ஸாம் வரைக்கும், எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்பப்போ எப்படிலாம் படிக்கணுன்றதை போட்டிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு 2 ஃப்ரீ டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டேட்டும் ப்ரையராக அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பர்சனல் மெசேஜுக்கு அனுப்பிடுறோம் எப்போ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி நிறைய பேர் டெஸ்ட் பேட்சுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. டெஸ்ட் பேட்சுக்கு நடத்தலாமா என்னன்ற ஒரு இது போயிட்டுருக்கு, டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கொஷின்லாம் ரெடியாக தான் இருக்குது. அந்த டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணுறது அது இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் நடத்துறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸில் ஒருவேளை நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 or 2 டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா. தேங்க்யூ. அவ்வளோதாங்க. ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் அடுத்த கிளாஸில் முடிச்சிடலாம்.